விளையாட்டக்கறியா இருக்கு பாரு, அருமையா இருக்குடா. அல்வா எனக்கு மாப்பிள்ள நீங்க வேற எப்ப பாரு விளையாட்டாக்கறி அதை விட சிந்தாமணி வச்சாங்க. பொண்ணு பேருனா நாட்டுக்கோடுடா. அவன் இப்பதான் சண்டை போட்டு கூட திவ்யமா சாப்பிட்டுப்போமேடா. கிடைச்சிட்டானுங்க. ஏய் வாங்கடாங்க. ஏய் வாங்கடா. வந்தீங்கன்னா பிரியாணி போடுவோம். தலையில் குடியிருக்கும் ஐயா பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்துறீங்க நியாயமா? அதாவது நான் ஆட்சிக்கு வந்தோனா இத்தனையும் செய்வோம். ஐயா நீங்க 12 மணி வரை சொல்லிட்டு 7 மணிக்கு வந்துக்கிறீங்க. ஐயா பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்துறீங்க நியாயமா? நிறைய குத்துறவங்க கூட்டத்துல இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா எங்க ஆட்சிக்கு வந்தோனா அந்த மாதிரி யாரும் எனக்கு குத்த மாட்டோம். இத்தனையும் செய்வோம், எத்தனையும் செய்வோம், அத்தனையும் செய்வோம். சாப்பாடு செஞ்சீங்களா? இலவசமா அரிசி கொடுக்குறாங்க. பருப்பு, சர்க்கரை, பாமாயில் ஒண்ணு ஒண்ணா கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் சமைக்க பாத்திரம் கொடுக்குறாங்களா? எங்க ஆட்சிக்கு வந்தோனா இதையும் செய்வோம், இதற்கு மேலையும் செய்வோம். நீங்க உங்களால் வாக்கு எங்களுக்கு செலுத்துவீங்களா? செய்வீர்களா? நன்றி, வணக்கம். சாப்பாட வீடு அடிக்கிறீங்க. சாப்பாடு இல்லாத கஷ்டம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தாண்டா தெரியும். நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா? ஐயா 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 பாத்தீங்கன்னா நண்பர்களே, இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு பருக்க வீணாக்குற அந்த சாப்பாட்டுல அந்த சாப்பாட்டுக்காக எத்தனை உயிர்கள் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்களா? இதான் மக்களே தினசரி நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்குது. அதாவது மனுஷ உயிர் வாழ்றதுக்கு அடிப்படையா 3 விஷயம் தேவைங்க. உண்ண உணவு, கொடுத்த உடை,
இருக்க ஒரு நல்ல இடம். இந்த மூணுத்துலயுமே ரொம்ப முக்கியமானது சாப்பிடுற உணவு. அந்த உணவு கிடைக்கலன்னா நாமளும் வருங்காலத்தில் இப்படிதான் மாறுவோம் நண்பர்களே. அண்ணே நீ சொன்னதெல்லாம் சரிதான், நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். இப்போ இவ்வளோ பேர் நம்ம தெருக்குத்தூர்னு பண்ணோம், எங்க சுத்திக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க, இப்போ எல்லாம் இவங்க திண்டுவாங்களா? இது பார்த்துட்டு நேராக மெஸ்ஸூரில் போய் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்கி மீத வரை குப்பையில் கொட்ட போறாரு. நீங்க பார்த்து அவங்கள திருந்த மாட்டான். இதை சொல்றேன்ல, அண்ணன் படம் வச்சு அவனை திருத்தனானா, ரமணன் படம் வச்சு ஊழலாம் வந்துட்டா, எதுவுமே மாறாது. பார்த்து அப்படியே கொட்ட தான் போறாங்க. நீ பண்ணதெல்லாம் வேஸ்ட் தான் போ. சரி, என்னைக்குமே செய்யணும்னு நினைச்சோம்னா ஆழ் மனசுல நின்று நாம இதை மாத்திரம் நினைச்சா மட்டும் தான் மாறும். அதை இந்த பசங்க மாத்துவாங்க, நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே மாத்துவாங்க. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா சொன்னீங்கண்ணே. எந்த விஷயம் எங்க ஒழுங்கா மாறி இருக்கு, எல்லாமே மாறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கதானே செய்யும். ஒருத்த நாள் மாறினா எல்லாமே மாறும். நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதை பார்த்தா மட்டும் பண்றாரு. நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம்ன்றது ஒரு கணக்கு எப்பயுமே இருக்கிறது நல்லது. நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு நீங்க போய் கீழே போட்ட சாப்பாடு இந்த சாப்பாடே கிடையாது. எனதோட அந்த சாப்பாடு வேணும்னு கதறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சாப்பாடு வந்து தேவையானவங்களுக்கு சாப்பிட்டு மீதி வந்து வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும்னு சொல்றீங்க தானே? நல்லபடியா சொன்னீங்க நண்பரே. இது நம்ம நண்பர்கள் எல்லாரும் முடிச்சுப்பாங்க நம்புவோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட இருக்கு.